தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து இஸ்ரவேலை குறித்து தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஒரு வேதாகம கண்ணோட்டம் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஒரு சில வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். தேவனுடைய சபை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இஸ்ரவேல் மக்களுக்கு ஆதரவாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை, வழிமுறை. கிறிஸ்தவர்கள் இதை குறித்து ஒரு குழப்பமில்லாமல் இருக்க வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது, செய்யப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கு கூட, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, மற்ற இந்த டினாமினேஷனில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸுக்கும் சரி, பாருங்கள், இஸ்ரவேலை குறித்த ஒரு வேதாகம கண்ணோட்டம் இல்லை. உலகத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஏன் நாம் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருக்கணும், ஏன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேதாகம அடிப்படை இல்லை. அதனால் உலகம் ஏதாவது சொன்னால் அதை அப்படியே நம்பிடுறாங்க. உலகம் கேள்வி கேட்குற மாதிரி இவங்களும் கேள்வி கேட்குறாங்க. ஏன் சில சமயம் இஸ்ரவேலை எதிர்த்து கூட நிற்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான காரியம் பாருங்க. ஆவிக்குரிய ரீதியில் இது ஒரு மிக ஆபத்தான ஒரு காரியம். கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை குறித்து அறிந்து கொள்வது முக்கியம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இஸ்ரவேலை குறித்து என்ன யோசிக்கிறார், இஸ்ரவேலை அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கி மக்கள் யுனைடெட் நேஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, பிபிசி என்ன நினைக்குது, CNN என்ன நினைக்குது, இல்லை யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் என்ன நினைக்கிறாங்க, இந்த தலைவர் என்ன நினைக்கிறார், அந்த தலைவர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறாங்க. இதனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. ஆனால் தேவன் இஸ்ரவேலை குறித்து என்ன நினைக்கிறார், வேதாகம ரீதியில் நான் இதை குறித்து எப்படி யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொரு தேசமும் இஸ்ரவேலை குறித்து என்ன சிந்திக்கிறது, என்ன நம்புகிறது, இஸ்ரவேலுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மை செய்கிறாங்களா இல்லை தீமை செய்கிறாங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக மாறும். எப்போவுமே அது ரொம்ப முக்கியம். ஆனால் இனி வருங்காலத்தில் அது இன்னும் அதிக முக்கியமாக மாறும். அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் இஸ்ரவேலை குறித்த ஒரு சரியான வெளிப்பாட்டை, பைபிளில் இருந்து ஒரு சரியான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு தான் இந்த போதனை தொடரை நான் போதித்து கொண்டு வருகிறேன். சரி, நம்ம முதல்ல ஜெபிக்கலாம், அப்புறம் நம்முடைய டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நீர், சர்வ வல்லவர் நீர், மனுக்குலத்தை உருவாக்கின தேவன் நீர், தேசங்களை உருவாக்கின தேவன் நீர். பிதாவே, நீர் எங்களுக்கு இஸ்ரவேலை குறித்த உம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இஸ்ரவேலுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். தாப்பனே, இந்த காலகட்டத்தில் பகுத்தறியக்கூடிய அந்த ஞானத்தையும் விவேகத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது வார்த்தையின்படி சிந்தித்து உமது வார்த்தையின்படி செயல்பட ஒரு மனோபக்குவத்தையும் தைரியத்தையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். தாப்பனே, அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய கரம் வெளிப்படட்டும்.
தாப்பனே, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். யாருக்கெல்லாம் சரீரத்தில் வியாதி, வலி, வேதனை இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் தாப்பனே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை இப்பொழுதே அந்த வியாதிகளை துரத்தி அடிக்கட்டும். அந்த வலி வேதனைகளை துரத்தி அடிக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, பலன் உண்டாகட்டும். இருதயத்தில், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பலன் உண்டாகட்டும். முன்னேறுவதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். சோர்வுகள் நீங்கி போகட்டும். மன சோர்வுகள் நீங்கி போகட்டும். பலன் உண்டாகட்டும். தைரியம், தைரியம், தைரியம். தாப்பனே, உம்மை இறுக பற்றி கொண்டு உம்மது கரத்தை பிடித்து கொண்டு வாழ போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மக்களுடைய கண்களை திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்ற தைரியத்தோடு வாழ நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் பெரியவராக எங்கள் வாழ்வில் விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவர், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர், சத்துருக்களை காட்டிலும் பெரியவர். தாப்பனே, நீர் எங்கள் வாழ்வில் பெரியவராக விளங்கி எங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். மக்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். தாப்பனே, உம்முடைய பலன், உம்முடைய பலன், உம்முடைய பலன் அவர்கள் வாழ்வில் விளங்கட்டும். கர்த்தருடைய பலத்தினால் வாழ கற்றுக் கொடுங்க. கண்களை திறந்து விடுங்க. தாப்பனே, எங்கள் சுய பலத்தில் இல்லை தாப்பனே, எங்கள் சுயபலம் போதாது, எங்கள் சுய புத்தி பத்தாது. தாப்பனே, உம்முடைய பலத்தால், உம்முடைய ஞானத்தால் வாழ உதவி செய்யுங்க. பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். உண்மையிலே நாம் பாக்கியவான்கள். நாம் ஜீவிக்கிற தேவனை சேவிக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனை நாம் சேவிக்கிறோம். சர்வ வல்லவரை சேவிக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? வாழ்க்கையில் உதவி இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், தேவன் இல்லாமல் வாழுகிற அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஜீவிக்கிற தேவன் இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பக்க பலமாக இருக்கிறார், உறுதுணையாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணத்தோடு வாழுங்கள். எதை கண்டும் பயப்படக்கூடாது, எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். மகிமையான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். ஒவ்வொரு நேரமும் இந்த நம்பிக்கையோடு வாழுங்க. காலையில் எந்திரிச்சோன்னு இப்படி பேசுங்க. சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என் பரம தகப்பன். நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எனக்கு மகிமையான எதிர்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு நாளும் இப்படி பேச வேண்டும். யோசேப்போடு கூட இருந்த தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை வெற்றி பெறச் செய்வார், செழிக்கச் செய்வார், என் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன் என்னை ஆசீர்வதித்து பெருகச் செய்வார். இப்படி பேசணும். காலையில் எந்திரிச்சோன்னே இந்த விதமாக பேச வேண்டும். மனதை இந்த டைரக்ஷனில் கொண்டு வரணும். விசுவாசத்தை இந்த டைரக்ஷனில் கட்டவிழ்த்து விட வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார் பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுடைய இந்த விசுவாச வார்த்தைகள் தேவன் உங்களுடைய வாழ்வில் செயல்படுவதற்கு வாசலை திறக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்னுடைய வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும்போது அந்த வார்த்தையை நிறைவேற்றுவது கர்த்தர். நீங்கள் ஒன்றும் அந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறது கிடையாது. அந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிறது யார்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் நம்ம இதுக்கு நேரம் செலவழிக்கிறோம். அதனால தான் இதுக்கு ஒரு கவனத்தை கொடுக்குறோம். ரைட்? ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்தல். இரண்டும் இருக்கணும், கம்பைண்டாக போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்லா இருப்பீங்க, வெற்றி பெறுவீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9ஆம் அதிகாரம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த விதமாக சொல்லுகிறார். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது.
நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்ற பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுபிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய தேவன் இஸ்ரவேலை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இங்கே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள், அது மூலமாக கொடுக்கப்படுகிற கர்த்தரை குறித்த வெளிப்பாடு, ரைட், இது எல்லாமே இஸ்ரவேலர் மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறார். நம்ம ஆண்டவராகிய இயேசுவுமே இந்த பூமிக்கு வந்தது இஸ்ரவேலர் மூலமாக தான் இந்த பூமிக்கு வந்தார். இஸ்ரவேலில் தான் கர்த்தர் ஊழியம் பார்த்தார். இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தவர்கள் யார்? யூதர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கர்த்தரை குறித்து அறிந்திருக்கிறோம், கர்த்தரை சேவிக்கிறோம்னா அதுக்கு காரணம் யூத மக்கள். அதனால் பாருங்கள், கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலருக்கு என்றென்றைக்கும் கடன்பட்டு இருக்கிறோம். இதை மறக்கவே கூடாது. மறக்கிறது நல்லதில்லை, ரைட். நன்றி மறந்தவர்கள் நம்ம சொல்கிறோம்ல, அது ஒரு நல்ல காரியம் கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு நன்றியை மறக்கிறது நல்லதே கிடையாது. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு காரியம், முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. பாருங்கள், தேவன் தன்னை குறித்த வெளிப்பாட்டை, தன்னுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாட்டை, தன்னுடைய செயல்பாட்டு விதங்கள், இவைகளை குறித்த வெளிப்பாட்டை யூத மக்களுக்கு தான் கொடுத்தார். அவங்க தான் நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க, ரைட். அதனால் நம்ம என்றென்றைக்கும் தேவ மக்களுக்கு கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னும் இது நான் இப்போ மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை இதுக்கு முன்னாடி பேசின மெசேஜஸில் நல்லா டீட்டெயில்டாக பேசியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அதை கேட்கலைன்னா தயவுசெய்து போய் அந்த மெசேஜஸ்லாம் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், தேவன் ஒருவரே, அவர் சர்வ வல்லவர் அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்ததே யூத மக்கள் தான். உலகம் எங்கும் மக்கள் பார்த்திங்கன்னா இயற்கையை வழிபட்டு கொண்டு இருந்தாங்க, பற்பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருந்தாங்க. ஒரே தேசத்துக்கு ஒரு தெய்வம்லாம் இல்லை, பல தெய்வங்கள் இருக்கும், ரைட். ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு தெய்வம், ஒவ்வொரு மொழி, ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தெய்வம், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் ஒரே ஒருவர், ஒரே தேவன், அவர் சர்வ வல்லவர். அவரை சேவிக்க வேண்டும் என்ற ஐடியாவை கொண்டு வந்ததே யூத மக்கள் தான். அளவு சரித்திரத்தை படித்து பாருங்க, இதுதான் உண்மை. எல்லா தேசங்களும் பார்த்திங்கன்னா பல தெய்வங்களை வழிபடுவாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த தெய்வங்கள்லாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களாம் லிமிட்டட் பவர் உள்ளவங்களாக இருப்பாங்க. நீங்கள் எல்லா இனத்தையும் நீங்கள் ஆராய்ஞ்சு சரித்திரத்தை படித்து பாருங்கள். பொதுவாக தெய்வங்களுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா, அந்த தெய்வம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தில் வல்லமை உள்ளவங்களாக இருப்பாங்க, ரைட். இப்போ பணத்துக்கு ஒரு தெய்வம், படிப்புக்கு ஒரு தெய்வம், யுத்தத்துக்கு ஒரு தெய்வம், ரைட், மலைக்கு ஒரு தெய்வம், ஆறுக்கு ஒரு தெய்வம், இப்படி ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் அவங்களுடைய வல்லமை. ஆனால் தேவன் சர்வ வல்லவர், ரைட், சர்வ வல்லவர். பொதுவாக அந்த கால சர்வ வல்லவர்னு என்ன அர்த்தம்? நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடணும்னு அவசியம் இல்லை. என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிப்பதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார், சர்வ வல்லவராக இருக்கிறார், ரைட். சர்வ வல்லவர், எல்லா விதத்திலையும் என்னை ஆசீர்வதிக்க முடியும். வெற்றியும் அவரே கொடுப்பார், விடுதலையும் அவரே கொடுப்பார், பாதுகாப்பையும் அவரே கொடுப்பார், படிப்பதற்கு ஞானமும் அவரே கொடுப்பார், யுத்தத்தில் ஜெயத்தையும் அவரே கொடுப்பார், மழை அவர் தான் கொடுப்பார், ரைட்.
தண்ணீர் அவரே கொடுப்பார், ஆறுகள் அவர் தான் கொடுக்குறார், சமுத்திரத்தை அவர் தான் படைச்சிருக்கிறார், வானத்தையும் பூமியத்தையும் சூரியனையும் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அவர் ஒருவரை படைத்திருக்கிறார். பைபிளுடைய பிரதானமான போதனை என்ன? கர்த்தர் ஒருவர். அந்த ஒரு தேவனை நான் என் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் இல்லையா? இதெல்லாம் பைபிள் போதனைகள். இந்த போதனையை கொண்டு வந்தது யார் தெரியுமா? யூத மக்கள். ஹல்லேலூயா. இப்படி பல விதங்களில் பல அருமையான வெளிப்பாடுகள், உலகத்தையே தலகீழ மாற்றின வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த யூத மக்கள் மூலமாகத்தான் கொண்டு வந்தார். உலகம் எங்கும் மக்கள் இயற்கையை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் வேதம் என்ன போதிக்கிறது? கர்த்தர் இயற்கையின் ஒரு பகுதி கிடையாது, மொத்த இயற்கையும் உருவாக்கின தேவன். ஹல்லேலூயா. வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடிகள், பறவைகள், மீன்கள், மிருகங்கள், மனிதன், எல்லாவற்றையும் படைத்தவர் தேவன். அவர் இயற்கையின் ஒரு பகுதி கிடையாது, இயற்கையை உருவாக்கின தேவன். இதெல்லாம் எவ்வளோ ஒரு ரெவல்யூஷனரி ஐடியா தெரியுமா? இதெல்லாம் கொண்டு வந்தது யார்? இஸ்ரவேல் மக்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பயன்படுத்தி தான் இந்த மாபெரும் வெளிப்பாடுகளை மனுக்குலத்திற்கு கொடுத்தார். இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. நான் ஒரு சில காரியங்களை பிரதானமாக எடுத்து உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் மனிதன் கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்டவன். இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ஐடியாஸ். நீங்கள் எந்த மதத்துலேயும் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. பொதுவாக மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம்லாம் கிடையாது. 10-11 மாதிரி தான் மனுஷனை குறித்து பேசுவாங்க. ஒரு மிருகம் லெவலுக்கு தான் மனுஷனை குறித்து பேசுகிறது. ஆனால் மனிதன் தேவனுடைய அன்பிற்குரியவன். மனிதன் அவருடைய சாயலில் அவருடைய பிள்ளையாக அவருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டவன், கர்த்தருடைய குடும்பமாக உருவாக்கப்பட்டவன். அவனை மீட்பதற்கு கர்த்தர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு போதனை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. தேவாதி தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் யார் மூலமாக கொண்டு வந்தார்? யூத மக்கள் மூலமாக கொண்டு வந்தார். எவ்வளோ சிறப்பான மனுக்குலத்தையே மாற்றி அமைச்ச போதனைகள் இவையெல்லாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசிக்கிறோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுக்கெல்லாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். சரி, நான் இன்னையிலேருந்து இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஆல்ரெடி பார்த்தாச்சு. நான் இன்றைக்கி உங்களுக்கு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுத்தேன். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்றத உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ. இன்றைக்கி இஸ்ரவேலுடைய ஆரம்பம், ஆரிஜின் ஆஃப் இஸ்ராயல் எப்படி ஆரம்பித்தது? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொதுவாக இஸ்ரவேல் என்னமோ 1948 அந்த பாலஸ்தீனிய தேசத்தில் உருவாச்சு. அங்கேருந்த பாலஸ்தீனியர்களை விரட்டி அடித்து அந்த தேசத்தை கைப்பற்றிட்டாங்க. இந்த அளவுக்கு தான் நிறைய பேருடைய அறிவு இருக்குது. நீங்கள் உலகத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியங்களை குறித்து உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க பாருங்கள், இன்றைக்கி அந்த லெவலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஸ்ரவேலை இப்போ ஒரு பிரிட்டிஷ் நாடு மாதிரி பேசுகிறாங்க. அதாவது இந்த பிரிட்டிஷ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும், நம்ம பிரிட்டிஷோட ஆட்சிக்குள்ளே இருந்தவங்க. அப்போ எப்படி பிரிட்டிஷ் வெளி தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்தை கைப்பற்றி நம்மை ஆண்டு கொண்டார்களோ அந்த விதமாக இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து பேசுகிறாங்க. அந்த இஸ்ரவேல் தேசம் ஒரிஜினலாக இஸ்ரவேல் தேசமே கிடையாது, அது பாலஸ்தீனியருக்குரிய தேசம். அந்த தேசத்தை இஸ்ரவேல் மக்கள் 1948 கைப்பற்றி ஒரு தேசத்தை உருவாக்கிட்டு இப்போ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே நேட்டிவ் பீப்புளை விரட்டி அடிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கொலோனியல் சக்தி, காலனைசர்ஸ், அந்த விதமாக பேசுகிறாரு. இதில் கொடுமை என்னென்னா, இதை அநேக ஜனங்கள் நம்புகிறாங்க. அநேக மக்கள் இதை நம்புகிறார்கள். ஏன்? ஏன்னா வேதாகம அடிப்படை அவர்களுடைய வாழ்வில் இல்லை, வேதாகமத்தின் போதனை இல்லை. அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் இயற்கையான விதத்தில் சொல்லலான்னா சரித்திரத்தோட அறிவு கூட இல்லை. வேதாகம அறிவு ஒரு பக்கம் சுத்தமாக இல்லை. இப்படி யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அறிவு சுத்தமாக இல்லை.
இயற்கையாக பார்த்தோம்னா சரித்திர அறிவு கூட கொஞ்சம் கூட இல்லை. எப்படி அப்படி யோசிக்கிறாங்கன்னு கூட வழங்க மாட்டேங்குது. தங்களை தாங்களே ஏமாற்றி வஞ்சித்து கொள்வது, ஏமாற்று ப்ரொபகேண்டா, இந்த மாதிரி இந்த ஏமாற்று பிரச்சாரங்களை கேட்பது, ஹல்லேலூயா, அதை நம்புறது, ரைட். பொய்யை திரும்ப திரும்ப ஒரு 1000 தடவை சொன்னால் அது உண்மையாயிருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வெவ்வேறு மீடியா மூலமாக, வெவ்வேறு இப்போ இன்டர்நெட் வந்துருச்சு இல்லையா? இன்டர்நெட் அப்புறம் சோஷியல் மீடியா மூலமாக ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் மக்கள் அதை நம்பிடுவாங்க. குறிப்பாக சரித்திரத்துடைய அறிவு, இன்னும் முக்கியமாக வேதாகமத்துடைய அறிவு மக்களுக்கு இல்லைன்னா இதை சுலபமாக நம்பிடுவாங்கன்ற இந்த எதிர்பார்ப்போடு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் பாருங்கள், இது குறித்து அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். பைபிளில் வேதம் இந்த இஸ்ரவேலை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது, இஸ்ரவேல் தேசம் எப்படி ஆரம்பித்தது, யாருடைய ஆலோசனை அது, ரைட், இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். முதல்ல பாருங்கள், பைபிளில் இது யூத மக்கள்னால் எழுதப்பட்டது இல்லையா? கர்த்தர் யூத மக்களை பயன்படுத்தி தான் பைபிளை எழுதியிருக்கிறார். ஆதி ஆகமம்லாம் பார்த்திங்கன்னா, ஆதி ஆகமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த புக் ஆஃப் பிகினிங்ஸ் அதை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கும்போது அது ஆரம்பம் எப்படி ஆரம்பித்தது என்பதை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் மற்ற காரியங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது. அந்த ஆரம்பம்தான். அந்த ஆரம்ப விளங்கலைன்னா அப்புறம் மற்றதெல்லாம் நம்மளுக்கு விளங்காது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்கள், மோசே மூலமாகத்தான் கர்த்தர் ஆதி ஆகமத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ மோசே இந்த ஆதி ஆகமத்தின் காலங்களுக்கு அப்புறம் வாழ்ந்தவர், ரைட். அவர் இஸ்ரவேல், ஆபிரகாமுடைய குடும்பம் ஒரு தேசமாக மாறி, இஸ்ரவேலாக ஒரு பலத்த தேசமாக மாறி, எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது பிறந்தவர். அதுக்கப்புறம் தான் அவர் கர்த்தருடைய வெளிப்பாட்டின் மூலமாக ஆதி ஆகம புஸ்தகத்தை எழுதினார். ஆனால் கர்த்தர் தன்னை குறித்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்கும்போது எப்படி ஆரம்பித்தார் என்று கவனிப்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் தன்னை ஒரு தேசத்தின் தேவனாக தன்னை வெளிப்படுத்தவில்லை, ரைட். ஆரம்பம் எப்படி இருக்கிறதுன்றதை கவனிங்க. கர்த்தர் தன்னை வானத்தையும் பூமியும் படைத்தவராக வெளிப்படுத்துகிறார். யாத்ராகமத்தில் தான் பாருங்கள், கர்த்தர் தன்னை குறித்து இப்படி சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். மோசேக்கு அந்த முற்செடியில் கர்த்தர் காட்சியளித்த போது அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் சொல்கிறார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி தன்னை மோசேக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் ஆதி ஆகமம் அப்படி ஆரம்பிக்கல. எப்படி ஆரம்பித்தது? கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரைட். ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ரைட். அதுதான் அவரை குறித்து நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் வெளிப்பாடு. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்றது மட்டுமல்ல, நாம் இருக்கிற இந்த பூமி, இதில் இருக்கிற காற்று, இதில் இருக்கிற அந்த ஆறுகள், ரைட், கடல், நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற அந்த சூரியன், சந்திர, நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாத்தையும் உருவாக்கின தேவனாக சித்தரிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, பறவைகள், மிருகங்கள், மச்சங்கள், மீன்கள், நம்ம சாப்பிடுகிற இந்த உணவு, மரம், செடி, கொடி, கனிகள், இவை எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, மனுக்குலத்தை உருவாக்கினவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ரைட். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு ஜாதி இல்லை ஒரு தேசம் இல்லை ஒரு குடும்பம் இல்லை ஒரு கோத்திரம், இதுக்கு மட்டும் தேவன் இல்லை, மொத்த மனுக்குலத்திற்கும் தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன். ஹல்லேலூயா. இந்த வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் முதல்ல இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக, ரைட், என்ன ஆச்சு? மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்ய ஆரம்பிக்கிறான். முதல்ல ஆதாம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். அதன் விளைவாக அவன் மீது நியாய தீர்ப்பு வருகிறது. அப்புறம் பார்த்தோம்னா பாருங்கள், ஆதாம் வழி பிறந்தவர்களில் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தரை சேவிக்காதவர்கள்னு ஒரு டிஸ்டிங்ஷன் உண்டாகுது, ஒரு பிரிவினை உண்டாகுது. இதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம்.
அந்த ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஆபேல் கர்த்தரை சேவித்தான், கர்த்தரை சரியான வழியில் சேவிக்கிறான். காயின் பார்த்திங்கன்னா கர்த்தரை சரியான விதத்தில் சேவிக்காமல் தன்னுடைய சகோதரன் மீது பொறாமை கொண்டு அவனை கொலை செய்கிறான். அப்போ அந்த ஒரு வம்சம் வருது இல்லையா, அந்த ஒரு அவன் மூலமாக உண்டாகிற ஒரு வம்சம் வருது. அது ஒரு தனி ட்ராக்கில் ஓடுது. ஆனால் இந்த கீழ்ப்படுகிற ஒரு ஒரு ஜெனரேஷன், ரைட், ஒரு வம்சாவளி ஒன்று உண்டாகுது, ஷெம், ரைட். அப்புறம் அவன் மூலமாக வந்தவர்கள், அந்த வழியில் தான் ஏனோக்கு வருகிறார். கர்த்தரோடு கூட ஒரு 300 வருஷம் நடக்கிறார், ரைட். கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்கிறார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த வழியில் தான் நோவா வருகிறார், ரைட். மனிதனுடைய பாவத்து நிமித்தம் அந்த ஒரு பாவ சுபாவம் அவனுக்குள்ளே நுழைஞ்சிட்டதுனால கர்த்தரை சேவிக்கிறவர்கள், கர்த்தரை சேவிக்காதவர்கள் அப்படின்னு ஒரு டிஸ்டிங்ஷன் உண்டாகுது மனுக்குலத்திலே. கர்த்தர் தான் எல்லாரையும் உருவாக்கின தேவன். ஆனால் ஒரு சிலர் கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை முறையை கையாளுகிறார்கள், அதை சூஸ் பண்ணுறாங்க, அந்த பாதையில் போகிறாங்க. ஒரு சிலர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரோடு நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஒரு வித்தியாசம் உண்டாகுது மனுக்குலத்தில். படைத்தவர் அவர் தான், ஆனால் நான் அவரை சேவிப்பேன், நான் அவரை சேவிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சாய்ஸ் மனிதர்கள் எடுக்கிறாங்க. அதனால் ஒரு வித்தியாசம் உண்டாகுது மனுக்குலத்தில். இந்த ஜனம் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், இவர்கள் சேவிக்காதவர்கள் அப்படின்னு. ஒரு காலத்தில் இப்போ காயினுக்கு கூட கர்த்தர் தான் தேவன் நல்லா தெரியும். இப்போ ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதம் போதிக்கிறது. இப்போது ஆதியாகமம் 4:26 பாருங்க. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். சரி, ஷெம்முன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ தப்பு. சேத் ஷெம் நோவாவுடைய பையன், ரைட். சேத்தை தான் ஷெம்முன்னு சொல்லிட்டேன் நடுவில். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்போ அங்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கர்த்தர் தான் தேவன், அவர் தான் நம்மை படைத்தவர்ன்ற அறிவு இருந்துச்சு. ஏன்னு கவனித்து பார்த்தோம்னா இவங்க எல்லாருமே ரொம்ப நாள் வாழ்ந்தார்கள். இப்போ ஆதாம் 900 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறாரு, காயினும் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இருந்த ஆட்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அங்கே ஒரு அட்டவணை கொடுக்கப்படுது. எல்லாரும் பார்த்திங்கன்னா 900 வருஷம். ஏனோக்கு மட்டும்தான் கொஞ்சம் சீக்கிரமாக மரித்தார், ஏன்னா கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார், ரைட். மற்ற எல்லாரும் பொதுவாக பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 900 வருஷம் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த கர்த்தரை குறித்த அறிவு மறையலை, அது கடத்தப்படுகிறது அடுத்த தலைமுறைக்கு, ரைட். அதனால் எல்லாருமே கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆரம்பங்காலங்கள்லாம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாவம் உள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்குறோம். நோவாவின் காலத்தில் பெருத்த மாற்றங்கள் உண்டாகிறது, ரைட். இந்த பாவம் மனிதனை கரப்ட் பண்ணி அவனை தீட்டுப்படுத்தி அவனுக்குள்ளே உள்ளே போய் சுபாவத்தை படிப்படியாக அப்படியே கடினப்படுத்தி பாவம் மாத்திரமே அவர்களுடைய வழின்ற அளவுக்கு அவங்கள மாற்றிருச்சு, ரைட். ஒரு ஆளை தவிர, நோவா, அவனுடைய குடும்பத்தார். நோவா தேவனை பின்பற்றுகிறவராக இருந்தார், தேவனை வழிபடுகிறவராக இருந்தார், தேவனோடு கூட நடக்கிறவராக இருக்கிறார், ஏனோக்கை போல, ரைட். அப்போ அவரும் அவருடைய குடும்பத்தார் மற்றும் பாதுகாக்கப்படுறாங்க. மற்றவங்க மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வருது, ரைட். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் ஆதியாகமம் 6 உலகம் முழுவதும் அழிக்கப்படுகிறது, மனுக்குலம் மொத்தமும் அழிக்கப்படுகிறது, நோவாவும் அவன் குடும்பத்தார் மட்டும் காப்பாற்றப்படுகிறார்கள். இப்போ நம்ம பார்க்குறோம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் இதிலெல்லாம் பார்த்தோம்னா இப்போ கர்த்தர் மனுக்குலத்துக்கு ஒரு புது ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுக்குறார், ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்குறார். இங்கே தான் பார்த்திங்கன்னா தேசங்கள்ன்ற ஒரு கான்செப்ட் இங்கிருந்தும் வருது, ரைட். இந்த நோவா இந்த வெள்ளத்துக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி பெருசாக தேசங்கள்ன்ற பற்றிலாம் இல்லை, ரைட். இந்த நோவாவின் காலத்துக்கு அப்புறம், ரைட், அந்த வெள்ளம் நியாய தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் கர்த்தர் நோவாவுக்கு ஒரு புதிய ஆரம்பம் கொடுக்குறார் இல்லையா, அந்த காலத்தில் இருந்தால் அந்த தேசங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே வருது. இது எப்படி வந்துச்சுன்றதையும் நம்ம பார்க்கணும், ரைட். ஏன்னா இது இஸ்ரவேலுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள். இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசமே கிடையாது அப்போது.
அதுக்கு முன்னாடி நடந்த காரியங்கள் ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, இஸ்ரவேல் ஏன் உருவாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த பேக்ரவுண்ட் நம்மளுக்கு தெரியணும். இப்போ 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா நோவாம் உடைய குமாரர்கள் மூலமாக வந்த தேசங்கள், ரைட், அங்கிருந்த ராஜாக்கள், இதை குறிச்செல்லாம் பேசப்படுகிறது. ரைட், அந்த கோத்திரத்தார், இந்த கோத்திரத்தார், இந்த ஊரில் இருந்தாங்க, அந்த ஊரில் இருந்தாங்க, இந்த ராஜா ஆண்டான். இந்த காலத்தில் தான் நிம்ரோதெல்லாம் வந்தான் இல்லையா? ஹல்லேலூயா. நிம்ரோது ஒரு ராஜாவாகிறான், அப்புறம் அவன் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான், பட்டணங்களை கட்டுறான். ரைட், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ 11ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான காரியம் நமக்கு சொல்லப்படுகிறது. பூமி மொத்தமும் ஒரே பாஷையை பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ரைட், மொத்த பூமியும், ஏன்னா எல்லோரும் ஒரு மனிதனில் இருந்தானே கர்த்தர் கொண்டு வந்தார். இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. இந்த 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு ஏன் பல தேசங்கள் உண்டாச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை நமக்கு கொடுக்குறாரு. அது எப்படி உண்டாச்சு அப்படின்ற ஒரு விளக்கத்தை நமக்கு இங்கே கொடுக்குறாரு. ஒரு காலத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக மறுபடியும் கலகம் பண்ணாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே ஆதாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி அதன் விளைவாக மனுஷன் வீழ்ந்தான், மனிதன் மீது நியாய தீர்ப்பு வந்தது. இதெல்லாம் மனுஷர்களுக்கு தெரியும். ரைட், அது மட்டுமல்ல, நோவாவின் காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணி ரைட் மொத்த மனுக்குலமும் அழிந்து போனது. கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு ஃப்ரெஷ் சான்ஸ் கொடுத்துருக்கிறாருன்றதும் தெரியும். ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா மனிதன் மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். கர்த்தர் பூமியை நிரப்புங்கள்னு சொல்லியிருந்தால், இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். ரைட், இந்த ஷினார் பகுதியில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு டவரை கட்ட போகிறோம். ரைட், நாங்கள் பூமியில் பரவாதபடி ரைட் இந்த டவரை கட் பண்ண போகிறோம். கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தரை பார்க்குறாரு, இவங்க ஒன்றா இருந்து ஒரே மாதிரி சிந்தித்து இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க. ரைட், இதை நல்ல விதத்தில் செஞ்சுருந்தால் அது சூப்பர் இல்லையா? ஒரு மனமாக இருந்து ஒன்றாக இருந்து ரைட் தேவனை சேவிக்க போகிறோம், தேவனுடைய திட்டங்களை செயல்படுத்த போகிறோம் மனுக்குலத்தில், பூமியில் அப்படின்றது அது வேறு. இப்போ கர்த்தர் சபையை ஆரம்பிக்கும்போது இப்போ ஒரு முக்கியமான காரியம் என்ன நமக்கு சொல்கிறாரு? அவர்கள் ஒரே மனமாக இருந்தார்கள், ஒரு இருதயத்தோடு ஒரு ஆத்மாவோடு செயல்பட்டார்கள், ஒன்றாக செயல்பட்டார்கள். இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில். இது தேவனுடைய சித்தம் எப்போ? கீழ்ப்படியும் போது. ஆனால் கலகத்தில் இந்த அளவுக்கு ஒற்றுமை இருந்துச்சுன்னா அது மனுக்குலத்துக்கு அழிவை கொண்டு வரும். கீழ்ப்படிதலிலும் நன்மையிலையும் ஒற்றுமை இருக்கும்போது அது பெருத்த ஆசீர்வாதங்களையும் அபிஷேகத்தையும், அளவில்லாத அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆனால் கலகத்தில் ஒற்றுமையாக இருந்து கீழ்ப்படியாமல் ஒருமனப்பட்டு அப்படி செயல்பட்டால் அது பெருத்த பாதிப்புகளையும் அழிவையும் கொண்டு வரும். இப்போ அனனியா சஃபீராவை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லையா புதிய ஏற்பாட்டில். கர்த்தர் அந்த சஃபீராட்ட என்ன கேட்குறாரு? எப்படி நீங்கள் 2 பேரும் இப்போ இதில் அக்ரி பண்ணீங்க? ரைட், பரிசுத்த ஆவியானவர் இடத்துல பொய் சொல்வதற்கு எப்படி ஒருமனப்பட்டீர்கள்? ஒருமனம் நன்மையில் இருக்கணும், ஆசீர்வாதத்தில் இருக்கணும், கீழ்ப்படிதலில் இருக்கணும். ரைட், ஒற்றுமை பாவத்திலையும் சாபத்திலையும் கலகத்திலையும் இருந்தால் அது பேரழிவை கொண்டு வரும். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவருடைய பாஷைகளை குழப்புகிறார். ரைட், ஏற்கனவே ஒரு தடவை மனுக்குளம் அழிஞ்சிருக்கு. அப்போ மறுபடியும் அந்த அழிவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்களுடைய பாஷைகளை குழப்பி அவர்களை பல தேசங்களாக அந்த இடத்துல பிரிகிறார். ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு தேசம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாஷைகளின் அடிப்படையிலும் குடும்பத்தின் அடிப்படையிலையும் தான் தேசங்கள் உண்டாச்சு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பாஷை பேசுகிற மக்கள் ஒரு கூட்டமாக ஒரு தேசமாக மாறுறாங்க. ரைட், ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அந்த சந்ததியினர் அவங்க ஒரு தேசமாக அப்படி மாறுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம் பைபிளில். இஸ்ரவேல் காலத்தில் கூட இஸ்ரவேல் ஆபிரகாம் சந்ததியாக வந்தவர்கள், அப்புறம் யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்கள் ஒரு தேசமாக மாறுறாங்க. லோத்தின் சந்ததி ரைட் மோவாபியராக அம்மோனியராக மாறுகிறார்கள். ஈசாவுடைய சந்ததி ரைட் ஏதோமாக மாறுகிறார்கள். ரைட், அப்போ இது தேசங்கள் உருவாக்கப்பட்ட விதமாக நமக்கு பைபிளில் திட்டமும் தெளிவுமாக போதிக்கப்படுகிறது.
ரைட். 2 அடிப்படைகள் பைபிளில் கொடுக்கப்படுகிறது. ஒன்று பாஷைகள், அவங்க பாஷைகளின்படி அவங்க குடும்பத்தாரின்படி தனித்தனி தேசமாக மாறுகிறார்கள். ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியையும் தங்கள் பாஷைகளின்படியையும் சேமுடைய சந்ததியார். ரைட். அப்போ அந்த தேசங்கள் சேமுடைய சந்ததி மட்டும் கிடையாது, ஹாம் அப்புறம் யாஃபேத்துடைய சந்ததியும் நம்ம போய் பார்த்தோம்னா எல்லாருமே அப்படி தான் பிரிக்கப்படுகிறார்கள். வம்சங்களின்படி பாஷைகளின்படி தேசங்களாக மாறுகிறார்கள். ரைட். இப்போது இதுதான் இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்பாக இருந்த சூழல். ரைட். இப்போ இன்னும் இஸ்ரவேல்னு ஒரு தேசமே கிடையாது. ஆபிரகாம்னு ஒரு மனுஷன் இன்னும் பிறக்கவே இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் தேசங்கள் பிரிக்கப்படுகிறது. ரைட். கர்த்தரே பிரிகிறார். ஏன்னா இவங்க கலகத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ரைட். பாவத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க. இப்படி ஒரே மனமாக ஒரே சிந்தனையாக கலகத்துலேயும் பாவத்துலேயும் இப்படியே முன்னாடி போனால் பேரழிவு உண்டாகும் என்பதை கர்த்தர் பார்க்குறார். ரைட். ஹல்லேலூயா. இப்படி தான் நோவாபின் காலத்தில் எல்லாரும் தீமைக்கு தங்களை மொத்தமாக ஒப்பு கொடுத்துருந்ததுனால தான் அழிக்கப்பட்டார்கள். இப்போ மறுபடியும் அதே சூழ்நிலையை நோக்கி போகிறாங்க. கர்த்தர் அவங்கள அங்கே பாஷைகளை குழப்பி அவங்கள தேசங்களை பிரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனோடு இடைப்பட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அவர் கல்தேய தேசத்தை சேர்ந்தவர், அதாவது பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவர் ஆபிரகாம். அங்கே தான் இருக்கிறார் அவருடைய அப்பா தேரா. ரைட். அப்போ அவர் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பம் சரித்திரத்தை படித்து பார்த்தோம்னா அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வமல்லாத காரியங்களை, சந்திரனை, அப்புறம் பல விதமான தெய்வமல்லாத காரியங்களை வழிபட்டு கொண்டு வந்தார்கள். அவர்கள் மத்தியில் ஆபிரகாமுக்கு இவைகள்லாம் தேவன் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. வானத்தையும் பூமி இதெல்லாம் வானத்தையும் பூமியும்லாம் உருவாக்கின தேவன் எப்படி இந்த ஒரு ஒரு சுரூபமாக இருக்க முடியும்? ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. அவருக்குள்ளே மெய்யான தேவன் இது இல்லை, மெய்யான தேவனை தேட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது. இந்த கலகத்தின் மத்தியில் தான் ஆபிரகாம் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். அப்போ அவர் கர்த்தரை தேடுகிறவராக இருக்கிறார். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நாட்டம் உள்ளவராக இருக்கும்போது கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி அவரை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கும்போது கர்த்தர் அவருக்கு ஒரு சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். இங்கே தான் நம்ம முதல்ல இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு தேசத்துக்கான அடிப்படையை பார்க்குறோம். இஸ்ரவேலை குறித்த ஒரு வெளிப்பாட்டை இங்கே தான் முதல்ல பார்க்குறோம். ஆரம்பத்தில் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் கிடையாது. ரைட். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும்போது 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12:1 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. இதுதான் இஸ்ரவேல். இந்த பெரிய ஜாதி என்பது தான் இஸ்ரவேல் மக்கள். இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தேசம்தான் இஸ்ரவேல் தேசம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இங்கே தான் முதல்ல இஸ்ரவேலுடைய ஒரு ஐடியாவே மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசம் உருவாகணும் அப்படின்ற ஐடியாவே கர்த்தர் கொடுக்கிறார். இது ஆபிரகாமுடைய கற்பனை கிடையாது. இது மனுஷ கற்பனைக்கு மிஞ்சின ஒரு காரியம். எந்த ஒரு தனி மனிதனும் தேசமாக மாறுவதுன்றது அவனால் சொந்தமாக முடியவே முடியாது. இப்போ நம்ம அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கிறார் இல்லையா? அலெக்சாண்டர் த கிரேட், த கான்குரர். அப்போ அவரை பார்த்தோம்னா அவர் பல தேசங்களை யுத்தம் செய்து கைப்பற்றுகிறவராக இருக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்தோடு இணைத்து கொள்ளக்கூடியவராக இருந்தார் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு தேசத்தை கைப்பற்ற முடியும், ஒரு தேசத்தின் ராஜாவாக மாற முடியும், ஒரு தேசத்தின் மக்களை ஆள முடியும், பல தேசத்தின் மக்களை கூட ஆள முடியும். ஆனால் பல தேசத்து மக்களுடைய தகப்பனாக இருக்க முடியுமா? பல தேசத்து மக்கள் அந்த மனிதனுக்குள்ளிருந்து வெளியில் வர முடியுமா? அது மனுஷனால் சாத்தியமா? முடியவே முடியாதுங்க.
அலெக்சாண்டர்னாலையும் முடியாது, கோரேஸ்னாலையும் முடியாது, நெபுகத்நேசர்னாலையும் முடியாது, சீசர் ஜூலியஸ் சீசர்னாலையும் முடியாது, நெப்போலியன்னாலும் முடியாது, யாராலையும் முடியாது. வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கட்டும், பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. இது கர்த்தரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருடைய வல்லமையினால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தர் இதை மாதிரி செஞ்சுருக்கிறார் இல்லையா. ஆதாமை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த மனுக்குலத்தை பூமியவே நிரப்பியிருக்கிறார். ஒரு மனுஷன் பெரிய ஜாதியாக மட்டும் இல்லை, ஒரு மனு குலமாகவே பூமியை போல் ஒரு கோளை நிரப்பக்கூடியவராக கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறார், ஆல்ரெடி செஞ்சு காமிச்சிருக்கிறார். இரண்டாவது முறையும் பார்த்திங்கன்னா நோவாவை அழைத்து நோவாவின் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக பூமியை நிரப்பியிருக்கிறார். அப்போ இது கர்த்தர் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த கர்த்தர் தான் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. பல முக்கியமான ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. அதில் முதல் ஆசீர்வாதம் இது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அதாவது ஜாதினா இங்கே நீங்கள் நம்ம ஊரில் ஜாதின்னு சொல்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. இது ஒரு தேசம். நான் ஒரு பெரிய தேசமாக்கி, இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா நேஷன் அப்படின்னு போட்டிருப்பான், ரைட். நான் ஒரு பெரிய தேசமாக்கி. இங்கே தான் இஸ்ரவேலை குறித்த வெளிப்பாடு முதலாக கொடுக்கப்படுகிறது. அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் தேசம் என்பது மனித கற்பனை கிடையாது, மனுஷனாக கற்பனை பண்ணி கட்டின ஒரு கட்டுக்கதை கிடையாது. இஸ்ரவேல் தேசம் என்பது வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய சித்தம். இஸ்ரவேல் தேசம் என்பது சர்வ வல்லவருடைய திட்டம். கர்த்தர் விரும்பினார், என்னை சேவிக்கக்கூடிய ஒரு தேசம் எனக்கு வேண்டும், என்னை பின்பற்றக்கூடிய எனக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தேசம் வேண்டும். ஏன்னா உலகம் முழுசாக தேசம் நம்ம பார்த்தோம். அதனால தான் இந்த சரித்திரத்தை பார்த்தோம் நம்ம பைபிள் சரித்திரத்தை, ரைட். தேசங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் செய்து கர்த்தரை பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் கர்த்தர் தனக்கென்று தன்னை பின்பற்றக்கூடிய, தனக்கு கீழ்ப்படியக்கூடிய, தன்னுடைய ராஜ்யத்தில் செயல்படக்கூடிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தேசம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த விருப்பத்தின் விளைவாக கர்த்தர் இஸ்ரவேல் தேசம் என்று ஒரு தேசம் உருவாக வேண்டும் என்று கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இதுதான் இஸ்ரவேலுடைய ஆரம்பம். இஸ்ரவேல் தேவ திட்டம், இஸ்ரவேல் தேவனுடைய ஆசை, இஸ்ரவேல் தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கவனம். தேவனுடைய விருப்பத்துக்கு விரோதமாக நிற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல்லாம் ஒரு தேசம் கிடையாது, அவங்களுக்கெல்லாம் தனியாக தேசம் இருக்கக்கூடாது, அவங்களாம் ஒரு மக்களாக இருக்கக்கூடாது. ரொம்ப கவனம். கர்த்தருடைய விருப்பத்திற்கும் கர்த்தருடைய திட்டத்திற்கும் கலகம் விரோதமாக நின்று கலகம் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். புரியுதா? பைபிளுடைய அறிவு ரொம்ப முக்கியம். அப்போ தான் எது பரிசுத்தமானது, எது சாதாரணமானது, ரைட், எது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள், எது பொதுவான காரியங்கள்ன்ற ஒரு வித்தியாசம் அறிவு அப்போ தான் உண்டாகும். அந்த வித்தியாசம்னா நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ, கர்த்தர் அதன்படி தான் சிந்திக்கிறார், அதன்படி தான் செயல்படுகிறார். அதனால தான் வேதம் போதிக்கிறது, என் மக்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். புரியுதா? இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் எப்படி சிந்திக்கிறார் என்று அறிந்து கொள்வது இதனால தான் ரொம்ப முக்கியம். இஸ்ரவேல் தேசம் என்பது மனுஷனுடைய விருப்பமோ மனுஷனாக ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு காரியமோ கிடையாது. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் விரும்பி திட்டம் போட்டு ஆயத்தப்படுத்தி உருவாக்கின காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி,
இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.